Good evening, friends. Vanakkam, Namaskaram. I am Professor Dr. K.N. Ramaswamy, former Loyola College Professor, Nungapakkam, Chennai. பெற்றோர்களே, மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பதிவை நான் போடுறேன். பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது சிஏ பத்திய ஒரு விழிப்புணர்வு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜெனரலா சிஏ +2 முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் சிஏ படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள், நாங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர்ல எக்ஸாம் எழுத போறோம், 4 மாசம் போறோம் சார், பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. என்ன வழி வழியாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. போன வருஷம் வரைக்கும் அது கரெக்ட். ஆனா இந்த வருடம் 2024ல அது சரியாக இருக்காது. நான் உண்மையை தான் சொல்லுகிறேன், பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏனென்றால் இப்பொழுது புது சிலபஸ் வந்தாச்சு. புது சிலபஸ்ல 4 பேப்பர், பழைய சிலபஸ் புது சிலபஸ் தானே. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. புது சிலபஸ்ல 4 பேப்பர், 8 சப்ஜெக்ட். இவன் ஏதோ பொய் சொல்றான்னு நீங்க நினைக்கலாம். உண்மை எப்படி தெரியுமா? பழைய சிலபஸ் இன்டரை எடுத்துக்கொள்வோம். பழைய சிலபஸ் இன்டர்ல 4 + 4 8 சப்ஜெக்ட் இருந்தது. 8 குறைச்சிட்டாங்க, 3 + 3 6 பண்ணிட்டாங்க. ஏன்னு அப்புறம் சொல்றேன். அதுல இருந்து 2 பேப்பரை எடுத்து, அதாவது 2 சப்ஜெக்டை எடுத்து ஃபவுண்டேஷன்ல போட்டாங்க. இப்போ ஃபவுண்டேஷன்ல லோட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்டர்ல லோட ரொம்ப குறைச்சிட்டாங்களான்னா இல்ல, அந்த இது கதைக்கு நான் போகவில்லை. நான் ஃபவுண்டேஷனை பத்தி மற்றும் விழிப்புணர்வு. அப்போ ஃபவுண்டேஷன்ல லோட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க கேட்கலாம், ஏன் ஃபவுண்டேஷன்ல திடீர்னு லோட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, இது சிஏ இன்ஸ்டிடியூட் நீண்ட கால ஒரு அவங்களுடைய எண்ணம். இப்படின்னா, ஒருவர் +2 முடிச்சுட்டு வர, அப்புறம் டிகிரி முடிக்கிறார் 3 வருஷம். டிகிரி முடிச்சுட்டு வரவனுக்கு ஹியூஜ் சிலபஸ். அதாவது 3 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சிஏ படிக்கிறான், அவனுக்கு 3 வருஷமும் படிக்கிறான், அதுக்கப்புறமும் ஹியூஜ் நியாயம். இன்னொருத்த +2 முடிக்கிறான், உடனே சிஏ என்ட்ராகிறான், அவனுக்கு மட்டும் கம்மியான சிலபஸா? அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒருத்தர் சிஏ படிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். 3 வருடம் கழித்து வரக்கூடிய எங்களுக்கு இவ்வளவு, 3 வருடத்திற்கு முன்னாலேயே சிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளவா? எந்த விதத்தில் நியாயம் இது? இது தர்மம் இல்லை, அதர்மம். கிருஷ்ண பரமாத்மா சொன்னா கூட அதர்மம் அப்படின்னு அவங்க சொல்லல. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப என்ன நடக்கிறதுன்னா, நம்ம எல்லாரையும் ஈக்குவேட் பண்ணணும். ஜஸ்டிஸ், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணணும். அதுதான் நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய நோக்கம். ஏன்னா நம்மளுக்கு ஜனநாயக நாடு. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாலேயே நீ சிஏ படிக்கணும்னு நினைக்கிறியே தம்பி, தங்கச்சி, நீங்க கொஞ்சம் அதிகமா லோடு எடுத்துக்கங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அக்கவுண்ட்ஸ்ல பினான்சியல் கொஞ்சம் கார்பரேட் இருந்தது, இப்போ பினான்சியல் ஹியூஜ் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் இவ்வளவு கொண்டு வந்துட்டாங்க. அக்கவுண்ட்ஸ் தான் இவ்வளவுனா, லா ஒன்லி கான்ட்ராக்ட் ஆக்ட் மட்டும் இருந்தது.
இப்போ இன்டர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்பெஷல் கான்ட்ராக்ட், அதாவது இண்டெபிலிட்டி, கேரண்டி, பெயில்மெண்ட், பிளெட்ஜ், ஏஜென்சி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், லாவும் இப்படி பண்ணிட்டாங்க. அட லாதான் இப்படி பண்ணாங்க, எக்கனாமிக்ஸ் விட்டு வைப்பாங்களான்னா எக்கனாமிக்ஸ்ல மைக்ரோ இருந்தது, இன்டர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மேக்ரோவை சேர்த்தி இவ்வளவு மைக்ரோ அண்ட் மேக்ரோ. அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் ஏற்கனவே மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் 3 சப்ஜெக்ட் ஒரு பேப்பர்ல, அதுலயும் கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 4 பேப்பர் 8 சப்ஜெக்ட். என்னடா கணக்கு எங்கேயோ தப்பா இருக்குதே சொல்லட்டுமா? அக்கவுண்ட்ஸ், பினான்சியல் அக்கவுண்ட்ஸ், கம்பெனி அக்கவுண்ட்ஸ், லா, கான்ட்ராக்ட் ஆக்ட், ஸ்பெஷல் கான்ட்ராக்ட், எக்கனாமிக்ஸ், மைக்ரோ, மேக்ரோ, மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசன். ஐயோ 8 இல்ல 9. அப்போ இவ்வளவு படிச்சு வந்தாதான் நீ சிஏவை பற்றி நினைத்து பார்க்க முடியும். சிஏ என்பது ஒரு மாபெரும் கனவு. எப்படி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 வருடம் ஒரு ஐஐடி, மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 5 வருடம் மெடிசன், சட்டம் படிப்பவர்களுக்கு, சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரே சொல்லியிருக்காங்க இல்லையா, சட்டம் படிப்பவர்களுக்கு 5 வருடம். அப்போ சிஏ படிப்பவர்களுக்கும் 5 வருடம். ஆமா, இப்பொழுது அப்படி ஆகிவிட்டது. இப்படி சொல்ற 5 வருடம், ஃபவுண்டேஷன் 1 இயர், இன்டர் 1 இயர், ஃபைனல் 2, ட்ரைனிங் 2 வருஷம், 4 ஆச்சா. அதுக்கப்புறம் 6 months படிக்கணும், 4 ஆச்சா. அதுக்கப்புறமா எழுது, இது ஃபைனல். அப்போ in all possibilities you can become a chartered accountant only after a period of 5 years. அப்போ இந்த பக்கமும் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க நம்முடைய மத்திய அரசாங்கம், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்னொரு பக்கமும் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு? சயின்ஸுக்கு ஈக்குவலா நீ ஒரு அறிவியல் துறையை சார்ந்த மாணவன் மட்டும்தான் 5 வருடம் படித்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆக வேண்டுமா? அந்த தொழில் துறையில் வல்லுநர் ஆக வேண்டுமா? நாங்கள் மட்டும் என்ன கேவலமானவர்கள். வணிகவியல் துறையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் 5 வருடம் படித்து நீங்களும் வல்லுநர் ஆகுங்கள். அப்போ சிஏல நீங்களும் வல்லுநர். சிஏ படித்தால், சிஏ படிச்சா நாங்க எதுல சார் ப்ரொஃபஷனல் சொல்ற? டாக்ஸ் ப்ரொஃபஷனல், ஆடிட் ப்ரொஃபஷனல். நீங்க தான் சிஎஃப்ஓ. பாருங்க, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கு தேவைப்படுபவர்களே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் தானே. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, பிக் புல், அவரும் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். குமாரமங்கலம் பிர்லா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இங்க தமிழ்நாட்டில் துக்ளக் ஆசிரியர் பாருங்க, குருமூர்த்தி, அவரும் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். சொல்லிட்டே போகலாமே. மறுபடியும் அப்போ 4 பேப்பர் 8 சப்ஜெக்ட். நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னா, மாணவ மாணவிகளே 9 மாதம் படிக்க வேண்டும், 4 மாதம் போராது. எப்படி படிக்க வேண்டும் ஐயா? சொல்றேன். ஏனென்றால் நான் ஒன்னும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இல்லை, நான் என் தொழிலை செய்கிறேன். அப்ப நீங்க யாரு? நான் டீச்சர். டீச்சர் தானே டீச் பண்ண முடியும். தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். ஆமா, பட்டய கணக்காளர்கள் தயவு செய்து என்னை தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வணக்கம். நான் என் தொழிலை செய்கிறேன். நான் பேசிக்கலி டீச்சர். நான் டீச் பண்றேன். தவறா சொல்லுங்க.
அப்போ நான் டீச் பண்றேன். சரி, அடுத்தது. அதனாலதான் என்னால் அந்த உண்மையை சொல்ல முடியும். 9 மாசம். எப்ப சார்? ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். டிசம்பர் அப்படி இப்படி கூட தள்ளி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் வரல நோட்டிபிகேஷன். நல்லது. அப்போ சாதாரண +2க்கே நீங்க 2 வருஷம் எடுத்துக்கிறீங்க. நீட் என்ட்ரன்ஸ்க்கு 2, ஐஐடி என்ட்ரன்ஸ்க்கு 2, கிளாட் லா என்ட்ரன்ஸ்க்கு 2. ஏன்பா நாங்க மட்டும் என்ன இழிச்ச வாயர்களா? எங்களுக்கு குறைந்தபட்சம் 9 மாசம் எடுத்துக் கொள்ளுங்க. எப்படி படிக்கணும்? 4 மணி நேரம் படிக்கணும். 7 இருந்து 11, 7 இருந்து 9, 9 இருந்து 11. அப்புறம் 1.5 மணி நேரம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி உங்களை படிக்க உட்கார வைப்போம். சரி, இவ்வளவுதானா? இல்ல, வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுத்துக்குங்க. தம்பி தங்கைகளே, ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த 6 மணி நேரம், ஆமா, அடுத்த 6 மணி நேரம் 2 பிரித்துக் கொண்டு 11 மணி வரையில் படிக்க வேண்டும். ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் 7 மணிக்கு கிளாஸ். சார், இதெல்லாம் எங்க நடக்கிறது? ஆர்ஆர் அகாடமி. அது எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்கே கோட்டமாக திகழக்கூடிய வள்ளுவர் கோட்டம். அதுக்கு நேர் எதிர்த்தா போல ஒரு 3 ஃப்ளோர் பில்டிங்ல உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கோமே. பாருங்க, தெரியாது சார், வள்ளுவர் கோட்டம் தெரியாதவங்க தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாதடா. வள்ளுவ பெருந்தகையை தெரியாமல் இருக்க முடியுமா? அப்பொழுது நீ தமிழனே அல்ல. வள்ளுவம் தமிழ் ஒன்று இணைந்தது நண்பா. அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிர்த்தாப்புல. அப்போ 9 மாசம். ஒரு நாளைக்கு எங்க கிட்ட 5.5 மணி நேரம். ஸ்கூல்ல அப்படிதான் படிச்சேன். ஸ்கூல்ல உங்களுடைய அருமையான அக்கௌண்ட்ஸ் டீச்சர், காமர்ஸ் டீச்சர், அவங்கதான தெய்வம் உங்களுக்கு. மாதா பிதா குரு தெய்வம் 3 காமர்ஸ் டீச்சர் தான். அவங்க என்ன பண்ணாங்க? 6 மணி நேரம் 7 அவர்ஸ் சொல்ல முடியாது. 7 பீரியட் எடுத்தாங்களே, 8 பீரியட் எடுத்தாங்களே. முடிச்சிட்டாங்களா? உட்காரு பாத்தி, உட்காரு தங்கச்சி. நம்முடைய அக்கவுண்ட்ஸ் டீச்சர், காமர்ஸ் டீச்சர்ஸ் 2 மணி நேரம் உங்களை உட்காந்து வைப்பாங்களே நண்பா. அது மட்டுமா? சாட்டர்டே வேணா ஸ்பெஷல் கிளாஸ். எல்லா ஸ்கூல்லையும். சார், இதெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் இல்லை, எல்லா அரசு பள்ளிகள். நானே ஒரு அரசு பள்ளியில் படித்து வந்தவன் தானே நண்பா. இங்கிலீஷ் மீடியமா? இல்ல, நான் தமிழ் மீடியம் நண்பா. பாருங்க, தமிழில் படித்தால் உயரலாம். தமிழ் மீடியம். அதுக்கப்புறம் ஆங்கிலத்துக்கு நாம் மாற்றிக்கொள்வோமே. தமிழ் தாய்மொழி அல்லவா? அப்போ அரசு பள்ளிகள்ல அவ்வளவு பிரைவேட்டுக்கு ஈக்குவலா வந்தாச்சே. அப்போ அந்த மாதிரி நாமளும் படிச்சாதான் சிஏ பாஸ் பண்ண முடியும். பெற்றோர்களே, 4 மாசம் 4.5 மாசம் 2 மணி நேரம் இதெல்லாம் ஒத்து வராது. இன்னொரு விஷயம் சார், நீ சொன்னதுல காலையில் ஒண்ணு இருக்கு. 2 மணி நேரம் காலையில படிச்சாதான் பிரம்ம முகூர்த்த டைம். அப்பதான் மனசுல நிற்கும். காலேஜ் போறதுன்னா சாயந்தரம் போய்க்கும். ஏன்னா மிகப்பெரிய படிப்பு இது. இது ஒரு சாம்பிள் நண்பா. இன்னைக்கு சும்மா, அதாவது சிஏ எவ்வளவு மாசம் படிக்கணும், எத்தனை சப்ஜெக்ட், எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா பாஸ் பண்ணலாம், எந்த வருஷம் எந்த மாசம் நடக்க போகுது, 8 சப்ஜெக்ட் இருக்குது. இப்ப இருந்தே படிக்கணும். தூங்காதே தம்பி தூங்காதே, இல்ல பாடினாரே பட்டுக்கோட்டை பிரபாகர் என்று நினைக்கிறேன். அதை பாடியவர் எம்ஜிஆர். இல்ல, தூங்காதே தம்பி தூங்காதே. தூங்கின்ற இருக்காத நண்பா. வீட்டுல சோம்பேறித்தனமா இருக்காத. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் புறப்பட்டு விட்டான், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டும் புறப்படு. நாம சிஏ வாங்கணும். இவ்வளவுதான். இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா
கீழே நம்பர்ஸ் இருக்கு, போன் நம்பர்ஸ் இருக்கு, இல்ல அலைபேசி நம்பர்ஸ் இருக்கு. போன் நம்பர்ஸ் கால் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, இது எங்க சார் இருக்கு? நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் எதிர்த்தா போல வந்தீங்கன்னா RR அகாடமி கேளுங்க. கேட்டால்தான் கிடைக்கும். வீட்டுல சும்மா இருக்காத, புறப்படு நண்பா. உன் வாழ்க்கை நீதான் தீர்மானிக்க வேண்டும். யார் சொன்னது? வேத மாமனிதர் டாக்டர் அப்துல் கலாம். வா, கிளம்பு, தானே எழு, வா, பதில் காத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் நண்பா. இது RR அகாடமி யூடியூப் சேனல்ல பதிவு போடுறேன். மறுபடியும் அப்கோர்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நீங்க மனசோட மத்தாப்புன்னு வச்சுக்காதீங்க. தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள் யாரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பு. அப்புறம் இருக்கவே இருக்காங்க நம்முடைய காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் அனுப்புங்க. போறோம், அவங்களும் பார்க்கட்டும். ஓ, இவ்வளவு பெரிய பாசியே வரட்டும் நண்பா. நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து பயணம் செய்வோம். ஆல் தி பெஸ்ட்.